ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இந்திரஜித்தும் லக்ஷ்மணரும் மோதிக்கிறாங்க. அப்போது லக்ஷ்மணர்கிட்ட நரிகளுக்கும் கழுகுகளுக்கும் இன்றைக்கி உன் உடல் உணவாக போகிறதுன்னுட்டு இந்திரஜித் கர்வத்தோடு சொல்கிறார். அப்போ அதுக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்கிறார், மீண்டும் வெறும் வார்த்தையே நீ நம்பின்னு இருக்க, மனுஷ குலத்தின் விரோதியை, உன்னை போல கொடுமையான வார்த்தைகளை பேசாமலேயே உன்னை நான் தீர்த்து கட்டுறேன்னு லக்ஷ்மணன் எதிர்க்கிறார். பல அம்புகளை தொடுக்கிறார். 2 பேருக்கும் பெரிய பயங்கரமான யுத்தம் மூண்டுக்கிறது. பெரும் தைரியம் கொண்ட அந்த 2 வீரர்களும் கோபம் கொண்ட 2 சிங்கங்கள் மோதுறது போல் மோதிக்கிறாங்க. லக்ஷ்மணனுடைய போர்த்திறன் இந்திரஜித் மனசில் கவலையை தோற்றுவிக்கிறது. இதை பார்த்த விபீஷ்ணன் லக்ஷ்மணன் கிட்ட இந்திரஜித்தின் முகத்தை பார்த்தாலேயே அவன் சோர்வடைய தொடங்கிட்டான்றது நன்னா தெரியறது. இதுதான் தருணம், காரியத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்கிறார். இதை கேட்ட லக்ஷ்மணன் மீண்டும் இந்திரஜித் மேலே கடுமையான பானங்களை தொடுத்து அவன் எதிர்கொள்ள முடியாத அளவு இந்திரஜித் தடுமாறுறார். பின்னர் சுயநிலையை அடையிறார். இப்படி தன்னை நிதானிச்சுட்ட இந்திரஜித் லக்ஷ்மணன், விபீஷ்ணன், ஹனுமான் இந்த 3 பேர் மேலேயும் அம்புகளை ஏவறார் இந்திரஜித். லக்ஷ்மணனோ சித்த கூட கவலை கொள்ளாமல் சிரிச்சுண்டே, யுத்த காலத்தில் இப்படிப்பட்ட அம்புகளை ஒருத்தர் ஏவறது எனக்கு வியப்பாக இருக்குது, எந்தவித சக்தியும் இல்லாத உன்னுடைய அம்புகள் என் மனசை மகிழ்விக்கிறது, வீரர்கள் இப்படி போர் புரியறது இல்லைன்னு சொல்லிகிட்டே தன்னுடைய கடுமையான பாடங்களை இந்திரஜித்தினுடைய கவசத்தை உடத்தெரிக்கிறார். ரத்தத்தில் முழுசாக நினைஞ்சிட்ட இந்திரஜித் கோபம் அடைஞ்சு லக்ஷ்மணனை கடுமையாக தாக்குறார். அப்போ அவருடைய கவசமும் உடைக்கப்படுறது. 2 நீர்வீழ்ச்சிகள்லேருந்து தண்ணீர் பாஞ்சுட்டு போகிறது போல் 2 உடல்கள்லேருந்தும் ரத்தம் வழியறது. சித்த கூட சளைக்காமல் நீண்ட நேரம் 2 பேரும் போரிட்டுட்டே இருக்காங்க. 2 பேரில் யாருமே கலப்படையில், புறமுதுகு காட்டில் தளர்ச்சி அடையலை. அப்படிலாம் போரிட்டு இருக்கும்போது இந்திரஜித் சுற்றி நின்று அரக்கர் கூட்டத்தை தாக்க முனைகிறார் விபீஷ்ணன். வானர சேனைக்கு உற்சாகம் விடுறார். பிரகஸ்தன் கொல்லப்பட்டான், நிகும்பன் உயிர் அழுந்துட்டான், கும்பகர்ணன் மாண்டுட்டான், தூம்ரக்ஷன், ஜம்புமாளி, அகம்பனன் இவாளும் உயிர் விட்டுருக்காங்க. இப்போ ராவணனை தவிர மீதம் இருக்கிறது இந்திரஜித் ஒருத்தந்தான். இவனே ராவணனுடைய கடைசி நம்பிக்கை. இவனுடைய கதையும் முடிஞ்சுடுத்துனாக்கா அதோட ராவணன் கதையும் முடியறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்க நீங்கள் எல்லோரும் ஏன் பேசாமல் இருக்கீங்க? முனைஞ்சு அரக்கர்களை தாக்குங்க. இந்திரஜித்தை நானே கூட கொன்னுடுவேன். ஆனால் அவன் என்னுடைய அண்ணன் மகன்றதுனால அவனை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் என்னை மறைக்கிறது. லக்ஷ்மணனே இந்திரஜித்தை கொன்று வீழ்த்தட்டும், நான் அவனுடைய பரிவாரங்களை ஒழிச்சு கட்டுறேன்னுட்டு வானரர்கள்கிட்ட சொல்லிட்டு விபீஷ்ணன் ஊக்குவிக்கிறார் எல்லாரையும். இதையடுத்து ஜாம்பவானின் தலைமையில் வானரர்கள் அரக்கர்கள் மேலே கடுமையாக தாக்குதலை நடத்துகிறாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தம் போல் அங்கே வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே நடக்கிறது. ஹனுமானும் லக்ஷ்மணனை தரையில் இறக்கி விட்டுட்டு அரக்கர்களை தாக்குதலில் முனையிறார். மற்றொரு பக்கத்தில் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே ரொம்ப பெரிய போர் மூண்டுன்னு இருந்தது. இப்படி ஒரு பயங்கரமான யுத்தம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது வானமே அம்புகளால் மூடப்பட்டு இருந்தது போல் இருள் சூழ்ந்தது. 2 தரப்பிலையும் சிந்தின ரத்தம் ஒரு நதியாக பாஞ்சு ஓடித்து. கழுகுகளும் நரிகளும் ஊளையிட்டு பெணங்களை திங்கிறதுக்காக அங்கே கூடித்து. காற்று வீசலை. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்த ரிஷிகள் உலகத்துக்கு நன்மை விளையட்டோம்னு வேண்டிக்க ஆரம்பித்தாங்க. யுத்தத்தை பார்க்கறதுக்காக அங்கே வந்த கந்தர்வர்கள் இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் அங்கேருந்து கிளம்பினாங்க விரைஞ்சுண்டு. தொடர்ந்து இருந்த யுத்தத்தில் லக்ஷ்மணன் இந்திரஜித்தினுடைய தேரோட்டியை கொண்டு வீழ்த்தினார். அப்போ இந்திரஜித் தானே தேரை செலுத்திண்டு யுத்தம் புரிய தொடங்கினார். பார்க்குறவா வியக்கிற அளவு தேரை செலுத்திண்டு கையில் வில்லை ஏந்திண்டு போர் புரிஞ்சுட்டு இருந்த அவனுடைய சாகசம் எல்லாரையும் மெய்சிலிருக்க வச்சுதுன்றதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இந்திரஜித்தினுடைய தேரை இழுத்துட்டு இருந்த குதிரைகளை செலுத்த முனைஞ்ச போது லக்ஷ்மணன் அவன் மேலே அம்புகளை பாய்ச்சறார். இந்திரஜித் அம்புகளை ஏவ முனையும் போது அவனுடைய தேர் குதிரைகள் மேலே லக்ஷ்மணனுடைய அம்புகள் பாய்ஞ்சுது. அப்போது இப்படியெல்லாம் ஆகும்போது இந்திரஜித்துக்கு உற்சாகம் குறைய ஆரம்பிச்சது யுத்தத்தில். இந்த நேரத்தில் பொறுமை எழுந்த சில வானரர்கள் இந்திரஜித்தினுடைய குதிரைகள் மேலே தாவி அவனை அவைகளை கொன்னுடுறாங்க. அப்போ இந்திரஜித் தேர்லேருந்து இறங்கி சித்த நேரம் லக்ஷ்மணனோடு போரை தொடர்ந்து நடத்தினார். பின்னர் தன்னை சூழ்ந்திருந்த அரக்கர்களை பார்த்து, நம்ம சார்ந்தவா யார் யார், எதிரிகளை சார்ந்தவா யார் யாருன்னு தெரியாத அளவுக்கு இங்கே இருள் சூழ்ந்துட்டுது, இந்த வானரர்களை அழிச்சுடுறதுல நீங்கள் முனைப்பு காட்டுங்க, வேறொரு தேரை எடுத்துட்டு வந்து திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகருக்கு போகிறார் இந்திரஜித். அப்போ அங்கே ஆயுதங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அழகான தேரை எடுத்துட்டு மேலும் சிறந்த அரக்கர்களால் சூழப்பட்டு அங்கேருந்து கிளம்புறார் இந்திரஜித். அப்போது மண்டோதரியின் மகனான இந்த இந்திரஜித் யுத்த காலத்துக்கு திரும்பி வந்து மீண்டும் லக்ஷ்மணன், விபீஷ்ணன் இவாளை கடுமையாக தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறார். இந்திரஜித்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வானரர்கள் திணறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.